Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims point of view 5 questions பார்க்குறோம். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். First question, who is appointed as the chairperson of UPSC அப்படின்னு கேட்டிருக்காங்க. UPSC-யின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா திருமதி பிரீத்தி சுதன் இவங்களை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டியூஷன் வைஸ் பார்க்குறப்ப 315 இருந்து 323 வரைக்கும் ஆர்டிகல்ஸ் இருக்கு. பார்ட் 14ல வந்து நமக்கு யூபிஎஸ்சி பத்தி பேசியிருப்பாங்க. சேர்பர்சன் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களோட பதவி காலம் 6 வருஷம் இல்லாட்டி 65 வயசு வரைக்கும். ஓகேங்களா, எது ஃபர்ஸ்டோ அது வரைக்கும் இருப்பாங்க. சரியா? சோ இதோட சேர்த்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? பிரீத்தி சுதன் வந்திருக்காங்க. Who is hailed as the father of Indian irrigation அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என போற்றப்படுபவர் யார் அப்படின்னா சர் ஆர்தர் காட்டன். ஓகேவா, இவர் தான் நம்ம நீர்ப்பாசனத்தின் தந்தை அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, அடுத்தது இஸ்மாயில் ஹனேயா was killed in Iran. He belongs to which organization அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஸ்மாயில் ஹனியா ஈரானில் கொல்லப்பட்டார். அவர் எந்த அமைப்பை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டு ஹெஸ்புல்லா, ஹவுதீஸ், ஹமாஸ், ISIS அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ISISனா ஒன்றும் இல்லை, இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் ஈராக் அண்ட் சிரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த அமைப்பை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா ஹமாஸ் அமைப்பை சேர்ந்தவர். ஈரானுடைய பிரசிடென்ட்டோட பதவியேற்பு விழா இருந்துச்சு. ஓகேங்களா, மசூத் பெசஸ்கியான் அப்படிங்கிறவர் பதவி ஏற்றிருக்காரு. ஸோ அதை அட்டன் பண்ண போயிருந்தாரு ஹமாஸோட ஒரு தலைவராக இருக்கக்கூடிய இஸ்மாயில் ஹனியா. ஸோ அவரை வந்து ஒரு ட்ரோன் அட்டாக்ல கொண்டுட்டாங்க, ஈரான்ல வச்சே கொண்டுட்டாங்க. ஸோ அதுதான் இந்த பின்னணி. சரியா? அடுத்தது, which state has proposed a bill for life imprisonment for those accused of love jihad அப்படின்னு கேட்டிருக்காங்க. லவ் ஜிஹாத் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கும் மசோதாவை எந்த மாநிலம் முன்மொழிந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷ். சரியா? சரி, அடுத்த கொஸ்டின், மேட்டூர் டேம் பத்தி 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த டேம் வாஸ் அனௌன்ஸ்ட் பை ராஜா ஆஃப் பனகல் மினிஸ்ட்ரி இன் 1924. சீஃப் ஆர்கிடெக்ட் WM எல்லிஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜ் லெவல், அந்த மேட்டூர் அணையோடைய உயரம் பார்த்தோம்னா 120 அடின்னு கொடுத்திருக்காங்க. ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி 93.4 TMC அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கடைசியா பார்த்தோம் அப்படின்னா 16 லட்சம் ஏக்கர் இந்த மேட்டூர் அணையால பலனடையுது, 12 டிஸ்ட்ரிக்ட் வழியா போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ 4 ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஏன்னா மேட்டூர் அணை வந்து கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆயிருச்சு. பட்ஜெட்லையும் இதை பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு பின்னணியில் தான் நம்ம பார்க்குறோம். சரியா? மேட்டூர் அணை பற்றிய பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். அணை கட்டுவது 1924 பனகல் ராஜாவின் மந்திரி சபையால் அறிவிக்கப்பட்டது. கரெக்ட் தான், இது அப்படியே நமக்கு பட்ஜெட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருந்தாங்க. அடுத்தது, அணையின் தலைமை கட்டிட கலைஞர் WM எல்லிஸ். இதுவுமே கரெக்ட் தான். நீர்த்தேக்க மட்டத்தில் நீர்மட்டம் 120 அடியாகவும் சேமிப்பு கொள்ளளவு 93.47 TMC ஆகவும் உள்ளது அப்படிங்கிறதும் கரெக்ட் தான் நமக்கு. இன்று 12 மாவட்டங்களில் உள்ள 16 லட்சம் ஏக்கர் பாசன நிலங்கள் பயனடைகின்றன அப்படிங்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்தோம்னா 12 மாவட்டத்துக்கு பயனளிக்குது அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் 4th ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு பட்ஜெட்லேயே சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி. இது சமீபத்தில் மேட்டூர் அணை நிரம்பினால இந்த ஒரு கொஸ்டினை நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ நிறைய தண்ணி போகுது. ஓகேங்களா, வரலாறு காணாத அளவுக்கு நிறைய தண்ணி போகுது. அதனால தான் அந்த பின்னணியில் நம்ம ஒரு கேள்வி எடுத்திருக்கோம். அது இல்லாமல் 100 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ எதிர்பார்க்கலாம் நம்ம. சரிங்களா? ஸோ 4 ஸ்டேட்மெண்ட்டுமே நம்ம கரெக்ட் தான். முக்கியமான ஒரு கேள்வி, அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் பதில். சரிங்களா? ஸோ நாளைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ல பார்க்கலாம். தேங்க்யூ.